அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 30/7/2025 ஆடி மாதத்தின் 14ஆம் நாள் ஆடி புதனில் சஷ்டி விரதம். குழந்தை வாக்கியம் வேண்டுபவர்களும், திருமண தடை நீங்க நினைப்பவர்களும், தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபட நினைப்பவர்களும் இந்த சஷ்டினால தவற விடாதீங்க. ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய குறைகள் எல்லாம் முருகனருளால நிச்சயமா நீங்குங்க. அதுவும் ஆடி மாதத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். பல அற்புதங்கள் நிறைந்த மாதம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கு. அந்தந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய எளிமையான பூஜை முறைகளையும் மந்திர தந்திர முறைகளையும் தொடர்ந்து நாம செஞ்சிட்டு இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு மன நிம்மதியே இல்லைங்க, எனக்கு எல்லாம் இருக்கு, மன நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த சஷ்டி நாளில் முருகன் கோவிலில் போய் உட்கார்ந்து முருகனுடைய அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு வாங்க. முடிந்தால் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க. உங்கள் மனக்குறைகள் எல்லாம் முருகனருளால நிச்சயமா நீங்கும். அத மாதிரி முருகனுக்கு சஷ்டி அன்று விருந்து வழிபாடு செய்கிறவங்க அன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு அல்லது எறும்புகளுக்கு அல்லது காகத்திற்கு அல்லது பசுவிற்கு உணவளிங்க. அவ்வாறு செய்யும் போது நீங்கள் விரதம் இருப்பதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி, இந்த சஷ்டி நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான தீப வழிபாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, மாவிளக்கு தீபம், இந்த ஆடி மாதத்தில் மாவிளக்கு தீபத்துக்கு பல விசேஷங்கள் இருக்கு. மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு எப்பவும் போல விளக்கேற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க போதும். இன்றைய நாளில் அது மாதிரி துவரம் பருப்பு தானம் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் அதையும் செய்யுங்க. இப்போ நீங்கள் விளக்கு பொருத்த போகிறீங்க. இன்றைய நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக விளக்கு பொருத்துவீங்க. அவ்வாறு விளக்கு பொருத்தும் போது ஒரு சின்ன மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வைங்க. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு நல்லா டைட்டாக கட்டி அந்த மூட்டையை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. அந்த எண்ணெயில் என்ன ஆகும்னா அந்த மஞ்சத்தூள் மட்டும் கசிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அந்த நெய்யோடு கலந்து அந்த மஞ்சள் கலந்து தீபம் எரியும் போது உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும். அன்று இரவு, அதாவது இன்று இரவு நீங்கள் அந்த மூட்டையை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். இல்லை பச்சை கற்பூரம் சேர்த்து போட்டு நீங்கள் அதை வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான். இல்லை நான் மூட்டையாக கட்டாமல் அப்படியே போடலாமா? தாராளமாக போடலாம், தவறு கிடையாது. நீங்கள் சின்ன மூட்டையாக கட்டி போடும்போது அந்த மஞ்சள் தூளுடைய நிறம் மாறாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா மஞ்சள் தூளுடைய நிறம் ஒரு மாதிரி வேறு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் மூட்டையாக கட்ட சொல்கிறேன். முடிந்த அளவு மூட்டையாக கட்டுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே விளக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.